ப்ரோமோனுடைய இம்பேக்ட் வந்து அருண் அவர்களுக்கும் ராணுவ அவர்களுக்கும் சாதகமாக திரும்பி இருக்குங்க. அதாவது என்னென்னா, இந்த டாஸ்கில் இது வந்து ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கு தான். ஃபிசிக்கல் டாஸ்க்கை பொறுத்தவரையும் பிக் பாஸ் வீட்டில் எப்போ டாஸ்க் நடந்து, இப்போ நீங்கள் சீசன் 6 நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் வந்து மயங்கி ஒரு முறை விழுந்துருவார் அசீம். அப்போ வந்து அசீமுக்கு எதிராக பேசினவங்களும் அசீமுக்கு ஆதரவாக தான் அந்த நேரத்தில் பேசினாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லோருமே பதட்டத்துடன் அவங்க தூக்கிக்கிட்டு அந்த எதுக்கு போனதை பார்த்தோம், அந்த கன்ஃபெஷன் ரூமுக்கு போகணும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தாங்க கூடயே போகிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது பார்வையாளர்களுக்கு. ஏன்னா ஒரு டாஸ்கில் ஒருவர் அடிபட்டு விழுந்த உடனே மொத்த வீடும் அவருக்கு சாதகமாக, ஏன்னா உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அது செகண்டரி, ஆனால் அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த கன்ஃபெஷன் ரூமில் விட்டு அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போகிறது ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானமாக பார்க்கப்படுகிறது. இப்போ ஏஞ்சல் டேமன் டாஸ்க் நடந்தது இல்லையா, அதில் ஏஞ்சலாக இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் பொறுமையாக இருக்கிறது மட்டும் ஏஞ்சல் இல்லை, ஒருத்தர் அடிபட்டு விழும்போது அவனுக்கு ஆதரவாக இருப்பதும் ஏஞ்சல் தான் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் பல கருத்துக்கள் எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை நானும் வந்து கண்டிப்பாக உடன்படுறேன். ஏன்னா அவர் வந்து கீழே விழுகிறாரு, அதுக்கப்புறம் வழியில் துடிக்கும் பொழுது அப்போவும் அதை நடிப்பு நடிக்கிறான் அப்படிங்கிறது சொல்கிறத விடையும், ஜெஃப்ரி சொல்கிறது போல் தான் மேலே தவறு இல்லைன்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறத விட, ஒருத்தன் வழியில் துடிக்கும் பொழுது நம்ம அதுக்கான நிவாரணத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது. பட் அந்த இடத்துல அந்த ப்ரொமோவில் காட்டுறது பிரகாரம் அருண் தான் வந்து ஃபஸ்ட்டு அதை ரிகவர் பண்ணுறார். அருண் தான் பண்ணுறாரு, மற்ற யாருமே அந்த இடத்துக்கு பக்கத்திலே வரல. அப்போ கூட ஜெஃப்ரி என்ன பண்ணுறாருன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலில் விடுற அந்த காட்சிகளை பார்க்குறோம். கூட விஷால் போகிறாரு, கேப்டனுங்கிற முறையில் போகிறாரா இல்லை நல்ல, இது வந்து ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்குங்க. நேற்றுலேருந்தே ராணுவுக்கு சாதகமாக தான் மாறுச்சு களம். காரணம் என்னென்னா, அந்த கேமை அப்படி தான் விளையாடும். ஏன்னா அந்த கேப்டன்சி டாஸ்க் அப்படி தான், அது ஒரு ட்விஸ்ட் வரும்போது அது சுவாரஸ்யத்தை கொடுக்கும். அது கண்டிப்பாக ராணுவுக்கு சாதகமாக போச்சு. இப்போ என்னென்னா, நமக்கு ராணுவுக்கு வந்து லெகமெண்ட் டேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அந்த நீங்கள் ஒரு மாதிரி விழுந்தோன்னா அந்த தோள்பட்டை அப்படி இதுவாகும். வேறு ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பில் ஒரு நலமுடன் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற அந்த தகவலும் வருது. பட் இந்த நிகழ்வு பல பேருடைய அந்த உண்மையான முகம் அப்படின்ருக்கு இல்லையா, அதை வெளிச்சம் போட்டு காட்டும் ஒரு நிகழ்வாக அமையும். இப்போ நம்ம ப்ரோமோ தான் பார்த்துருக்கோம், அதில் 20 செகண்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். இது எபிசோட்லையோ இல்லை அந்த 1 hour எபிசோடு வரும்போதும் முழு தகவல் இல்லை 24/7 பார்க்கும்போதும், இப்போ 24/7 பார்க்க போகிறோம். 1 hour எபிசோடில் அந்த நேரத்தில் எல்லோரும் வந்து அங்கே நின்று இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ராயல் சல்யூட் அடிக்கலாம். அந்த நேரத்துலையும் அவங்களுக்கு அந்த கல்லு தான் முக்கியம்னு உட்காந்துருந்தாங்கன்னா அது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறாது. யாரெல்லாம் அவருக்கு அந்த மருத்துவ உதவிகளுக்காக வந்து நிற்கிறாங்களோ அவங்கள மக்கள் வந்து மனிதாபிமானம் பார்ப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன கருத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், பிக் பாஸில் இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சிங் வாரமாக அமையுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் இங்கே பாசிட்டிவாக இருக்குது இல்லையா அருணுக்கு, அதை தடுத்து விட்ருவாங்க போல இருக்குது அர்ச்சனா. தேவையில்லாத வந்து அவங்க இன்றைக்கி இன்டர்வியூலாம் போட்டுட்ருக்காங்க, அது நெகட்டிவாக போகும்.